நிழல் போல நானும் நடை போட நீயும் தொடர்கின்ற சொந்தம் நெடுங்கால பந்தம். கடல் வானம் கூட நிறம் மாறக்கூடும், மனம் கொண்ட பாசம் தடம் மாறிடாது. நான் வாழும் வாழ்வே உனக்கு. இவ்வளோ அட்ராசிட்டி பண்றானா சிவி காலேஜ்ல? அட்ராசிட்டியா? இவன் பண்ற அட்ராசிட்டிக்கு அளவே இல்லடி பிங்கி. நீ இல்லாம இவனை என்னால ஒண்ணுமே பண்ண முடியல தெரியுமா? ரொம்ப கஷ்டமா இருக்கு. பொண்ணுங்க கிட்ட மட்டும்தான் சார் பேசுவாரு, பசங்க கிட்ட பேசவே மாட்டார் தெரியுமா உனக்கு? ஓ சார், இதெல்லாம் பண்றீங்களா? ஏன் சார் பசங்க கிட்ட பேசினா உங்க வாயில பல்ல கொட்டிருமா என்ன? இல்ல பிங்கி, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இவன் சும்மா சொல்றான். பசங்க கிட்டலாம் பேசுவேன், ஆனா பொண்ணுங்க நம்மளோட பேசுற மாதிரி பசங்க பேச மாட்டானுங்க. பொண்ணுங்க நம்ம அழகா பார்த்தோன்னே மயங்கிடுறாங்களா, உடனே எங்கிட்ட சுபி சுபி சுபின்னு பின்னாடியே சுத்துறாங்க. நான் என்ன பண்றது சொல்லு? சை, சேத்துல அடி வாங்கியாச்சு, சோத்துல அடி வாங்கியாச்சு. சரி சரி, பரவாயில்ல இருக்கட்டும். உண்மையை சொன்னா இங்க யாருமே நம்புறதே கிடையாது. நீ ஆளு தாண்டா வளர்ந்துருக்க, ஆனா இன்னும் உன்னோட புத்தி மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்கு. அது கூடவே பிறந்தது, அதுக்கு யாராலையும் மாற்ற முடியாது. இங்க பாரு அண்ணா, பெரியவனா வளர்ந்துட்டேன், நானும் பெரிய பொண்ணு ஆயிட்டேன்றதுக்காக உன்னை அடிக்காமலாம் இருக்க மாட்டேன், தெரிஞ்சுக்க. தூக்கி போட்டு சங்கிலே மிதிப்பேன். இது சங்கில மிதிப்பியா? உன் தொல்லை தாங்க முடியலருந்தே நான் இங்கே படிக்காம பெங்களூர்ல போய் படிக்கிறேன். இங்க வந்தாலும் உன் தொல்லை தாங்க முடியல. நான் என்னதான் பண்றது? என்ன பண்றது? நீ இனிமே வராத, அங்கேயே இருந்த பெங்களூர்ல, ஓகேவா? சரி ஓகே. ஸ்டடீஸ்லாம் எப்படி போகுது? நல்லா படிக்கிறீங்களா? ஏதாவது அரியர் எதுவும் வச்சிருக்கீங்களா இல்லையா? போச்சுடா, அக்கா கேள்வி கேட்டாலே. அக்கா எனக்கு அரியர்லாம் இல்லை, 4 கிளியர் தான். பட் சாரு தான் இப்போ சேர்த்து ஒரு 4 அரியர் வச்சிருக்கியாடா? 4 அரியர் வச்சிருக்காங்க்கா. என்னது 4 அரியர் வச்சிருக்காரா? அண்ணா 4 அரியரா வச்சிருக்க? சி, இவன் வேற என்னை அவமானப்படுத்துறானே. இப்போ பாரு, நீ கல்வி ஊத்துங்க எல்லாரும். ஆமா காயோ, காலேஜ்லாம் போனால் அரியர் வைக்கணும், அப்பதான் கெத்து. நான் அதனாலதான் வேணும்னே அரியர் வச்சிருக்கேன். எனக்கு எல்லா ஆன்சருமே தெரியும், ஆனா நம்ம பாஸ் ஆயிட்டோம்னு வச்சுக்கவே நம்மளை பலன்றுவாங்க. எந்த பொண்ணு நம்ம கிட்ட பேசாது. இதுவே அரியர் வச்சோன்னு வச்சுக்கவே நம்மகிட்ட எல்லா பொண்ணும் பேசும், நம்மளை கெத்தும்பாங்க. அதனாலதான் அரியர் வச்சிருக்கேன், மற்றபடி வேற ஒண்ணும் கிடையாது. துப்புற தொடச்சு போனாங்களாம் தெரியும்ல. அப்போ கிட்ட வா, இன்னும் காரை துப்புறேன். மூஞ்சிய பாரு, மூஞ்சி மொகரையும். ஒழுங்கா படிக்காம கெத்து அது இதுன்னு சுத்தி தெரிஞ்சுட்டு அரியர் வச்சுட்டு என்ன சார் என்ன டிராகன் படம் பிரதீப் நினைப்போ? பாத்துக்கோ, அவரே ரியாலிட்டி எல்லாத்தையுமே காட்டிட்டார் அந்த படத்துல. கடைசியில் அப்படிதான் தெரியணும், எந்த பொண்ணும் இல்லாம எந்த வேலை இல்லாம. பாத்துக்கோ, பார்த்து நடந்துக்கோ சொல்லிட்டேன். புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்க முளைக்குன்னு என்ன கனவா கண்டேன். சரி, இப்போ என்ன, ஃபர்ஸ்ட் இயர்ல 4 அரியர் வச்சிருக்கேன். அதை அடுத்த பேப்பர்ல கிளியர் பண்ண போறேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வெளில வரும்போது எல்லாம் கிளியர் பண்ணிட்டு தான் வருவேன், கவலைப்படாதீங்க. உன்னை பெற்றதுக்கு எங்க பெரியம்மா தான் கவலைப்படணும். போ. என்னக்கா ஐயோ, நீயுமா? இங்க பாரு, கெத்து பண்றேன் அது பண்றேன்னு சொல்லிட்டு பொண்ணுங்களோட பேசிட்டு சுத்திட்டு இருக்கு. அதெல்லாம் பண்ணிட்டு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோ, கொன்னே போடுவேன். ஒழுங்கா படிச்சு அரியர்லாம் கிளியர் பண்ண பாரு சொல்லிட்டேன். பின்னாடி உனக்கு தான் கஷ்டம். அக்கா அதெல்லாம் சும்மா ஃபன்க்கா. காலேஜில் அப்படிலாம் இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும் சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் காலேஜ் தானே படிக்கிறீங்க, காலேஜில் அப்படிலாம் அப்படி இப்படி இருந்தாதாக்கா ஜாலியாக இருக்கும். ஜாலியாக என்னமோ இருக்கும் தான், ஆனால் கடைசியில் நீங்கள் தான் கஷ்டப்பட போறீங்க, அதை யோசிச்சுக்கோங்க. ஏ மலர், இங்கே தான் இருக்கியா? இப்போ தான் வாயை திறந்தே பேசுகிறேன். என்னை கழுவி ஊற்றுறதுக்கு மட்டும் வாயை திறந்துரு, கரெக்டாக என்ன? அவன் சொல்றது கரெக்ட் தாண்டா சுபி. நீ கெத்து பண்றது, ஜாலியா இருக்கிறது, ஃபன் பண்றது எல்லாமே காலேஜ் லைஃப்ல கண்டிப்பா நீ பண்ணணும். ஏன்னா காலேஜ் லைஃப்ன்றது ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒண்ணு. ஸோ அதெல்லாம் பண்ணு. அதை தாண்டி நீ படிக்கவும் செய். சிவி எப்படி இருக்கான்? அவன் கூட சேர்ந்து சுத்துறான், பண்றான், ஜாலியா இருக்கான், எல்லாமே பண்றான். ஆனா அவன் படிக்கிறான்ல, அது மாதிரி நீயும் படி, ஓகேவா? அப்புறம் பின்னாடி நீ தான் கஷ்டப்படுவ. அப்புறம் அவன் நல்லா இருப்பான், நீ கஷ்டப்பட்டுட்டு இருப்ப. அப்புறம் உனக்கு தான் கஷ்டமா இருக்கா, அதான் சொல்றேன். சரி அக்கா, போதும். அட்வைஸா வேணாம். நான் நல்லா படிக்கிறேன், ஓகேவா? இதுக்கப்புறம் அரியர் இல்லாமல் கிளியர் பண்ணுறேன். இதுக்கப்புறம் இந்த பொண்ணுகிட்டயாவது பேசிக்கிட்டு சுத்திக்கிட்டு இது ஒழுங்கா படிக்காம அரியர் வச்சேன்னு சிவி சொன்னான்னு வச்சுக்கோ, உன்னை குழி தோண்டி இங்கேயே புதைச்சிருவோம் நாங்க 3 பேரும், தெரிஞ்சுக்கோ. மாத்தி செஞ்சாலும் செய்யுங்க 3 பேரும். கொஞ்சம் இவங்க கிட்ட ஜாக்கிரதையா தான் இருக்கணும். என்ன மனசுக்குள்ளே பேசிட்டு இருக்க? இல்ல, இனிமே நான் ஒழுங்கா படிக்கிறேன்னு சொன்னேன். ஓகே. நாங்க படிக்கிறதுலாம் இருக்கட்டும். நீ 12th நீ 10th எப்படி எழுதிருக்கீங்க எக்ஸாம்? எனக்கு என்ன, நான் சூப்பரா எழுதிருக்கேன், நல்ல மார்க் வரும்பா. நீ எப்படி எழுதிருக்க பிங்கி? நான் நல்லா தான் எழுதிருக்கேன், நல்ல மார்க் வரும் தான் நினைக்கிறேன். மலர், நீ எப்படி எழுதிருக்க? சொல்லவே இல்லை என்கிட்ட எதுவுமே.
நான் நல்லா எழுதிருக்கேன். ம் பசங்களா எங்க இருக்கீங்க? வாங்க சாப்பிட. மத்தியானம் ஆயிடுச்சு பாருங்க, 1:30 ஆயிடுச்சு. சீக்கிரம் வாங்க. இதோ பின்னாடி கார்டன்ல தாமா இருக்கோம். இத வரமா? அம்மா சீக்கிரம் டைம் ஆகுது. சரி வாங்க, அம்மா சாப்பிட கூப்பிட்டாங்க, போலாம். ஆமாம்மா வாங்க போலாம். மலர் ஒரு நிமிஷம். நானா? எதுக்கு? ஒரு நிமிஷம் அங்கே வரேன். எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன் மாமா. நீங்க? நானும் நல்லா இருக்கேன். எல்லாரும் இருந்தனால பேச முடியல, அதனால தான் இப்போ பேசலான்ட்டு உன்னை வெயிட் பண்ண சொன்னேன். என்ன? சரி சரி. எக்ஸாம் எப்படி பண்ணியிருக்க? நல்லா பண்ணியிருக்கேன், அதான் சொன்னேனே. அப்புறம் சொல்லுங்க மாமா, ஏதாவது இருக்கா இல்லை நான் போட்டா? இல்லை மலர், உனக்காக ஒன்று வாங்கியிருக்கேன், அதை உங்ககிட்ட கொடுக்கணும். எனக்காக வாங்குனீங்களா? என்ன வாங்கியிருக்கீங்க? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுறியா? எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே. என்ன இவரு ஏதோ கிஃப்ட் வாங்கியிருக்கேன்னு சொல்றாரு. என்ன கிஃப்டா இருக்கும்? எனக்கு இது ஒரு விதமான புது ஃபீலா இருக்கே. எனக்கு மாமாவை சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும். அவரோட குடும்பத்தனம், அவரோட பேச்சு எல்லாமே பிடிக்கும். பட் பேசவே கொஞ்சம் ஷையாக இருக்கும். அது ஒரு விதமான ஃபீல். பட் இது ஒரு விதமான ஃபீலாக இருக்கே. ஒன்றுமே புரியல எனக்கு. ஓ, என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒன்றும் இல்லை, சொல்லுங்க மாமா. இந்த கிஃப்ட் தான் உனக்காக வாங்கிட்டு வந்தேன். எனக்காகவா? எனக்காக வாங்கிட்டு வந்தீங்க? இல்லை, பக்கத்து வீட்டு அருக்காணிக்காக வாங்கிட்டு வந்தேன். என்ன மாமா? சரி கொடுங்க. மலர், இதுக்குள்ளே இருக்க கிஃப்ட் ரொம்ப 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 காஸ்ட்லியானது. இதை நான் ஒரு 2 இயர்ஸாக என் கூடவே வச்சுருந்தேன். இப்போ அதை உங்ககிட்ட ஒப்படைக்கணுன்ற டைம் வந்துடுச்சு. அதனால தான் உங்ககிட்ட நான் கொடுக்குறேன். இதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு எனக்கு தெரியும் உன்னோட நம்பர் என்கிட்ட இருக்குது, அதே மாதிரி என்னோடய நம்பர் உங்ககிட்ட இருக்குன்றது எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு ஃபோன் வேண்டாம். இதை பார்த்துட்டு உனக்கு என்ன தோணுதோ என்கிட்ட சொல்லு, ஓகேவா? அப்படி என்ன இதுக்குள்ள இருக்கு? வீட்டுக்கு போயிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு என்னன்னு டிசைட் பண்ணு, ஓகேவா? தேங்க்யூ. எனக்கு பிடிச்சவங்க தேங்க்யூ சொன்னால் பிடிக்காது, சொல்லாத. சரி ஓகே, சாரி. சரி, சாப்பிட கூப்பிட்டாங்கல்ல, போலாம் வா. நீங்கள் போங்க, நான் அந்த கிஃப்டை வீட்டில் வச்சுட்டு வந்துடுறேன். சரி ஓகே. இது என்ன? இங்கே என்ன நடக்குது? எதுவுமே எனக்கு புரியலையே. இவர் மேல நம்மளுக்கு இருக்கிறது மழை நின்ற பின்பும் ஒருவேளை போல உனை மறந்த பின்பும் காதல் போல உனை பிரிந்த பின்பும் காதல். என்ன அதுவே மைண்டில் ஓடிட்டுருக்கு. ஒருவேளை இதுக்கு பேர் தான் காதலா? சரி, எனக்கு ஒன்றுமே புரியலையே. சரி, பிங்கி வரட்டும், அவள் தான் கரெக்டாக நமக்கு என்னன்னு சொல்லுவா. போகும்போது எடுத்துகிட்டு போகிறேன். அத்தா வந்துட்டா. என்ன மேடம் இப்படி உட்காந்துருக்கீங்களே, என்ன? ஒன்றும் இல்லடி, வா வந்து உட்காரு. சொல்லுடி, என்னாச்சு? ஏன்டி இப்படி உட்காந்துருக்கேன்? எனக்கு கழுத்து வலிக்கும், நீ இந்த பக்கம் வந்து உட்காரு வா. அட ராமா, இவளோட பெரிய இம்சடா. சரி என்னாச்சு சொல்லு. இல்லை பிங்கி, எனக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருக்குது, அதனால தான் உன்னை வர சொன்னேன். நீ கொஞ்சம் கிளியர் பண்ணுவீல்ல? ஏதாவது டவுட்டு என்ன இருந்தாலும் நான் உங்ககிட்ட தானே கேட்குறேன், அதனால தாண்டி உன்னை கூப்பிட்டேன். ஏண்டி டவுட்டுன்னா நம்ம தான் எக்ஸாம்லாம் முடிச்சிட்டோமே, இதுக்கப்புறம் உனக்கு என்ன டவுட் வரப்போகுது? நான் படிப்பில் டவுட் பற்றி பேசலடி, லைஃப்பில் அதுக்குள்ளே மேடம்க்கு என்ன டவுட்டு? இல்லை பிங்கி, இதை சொன்னானியா திட்டுவியான்னு கூட தெரியல. எனது திட்டுவனா? அப்படி என்ன டவுட் கேட்க போகிற? இல்லை பிங்கி, இன்னைக்கு சுபி மாமா அப்புறம் சிவி மாமாலாம் வந்திருந்தாங்கல்ல? ஆமாம், அவங்க தான் போயிட்டாங்களே, இதோட திருவிழாக்கு தான் வருவாங்களாம். ஆமாம். அப்போது சுபி மாமா எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தாரடி. எனது சுபி கிஃப்ட் கொடுத்தானா? எனக்குலாம் ஒரு கருமம் கொடுக்கல, உனக்கு மட்டும் கொடுத்துருக்கான். என்ன கிஃப்ட் கொடுத்தான்? இந்த கிஃப்ட் தான் என்னன்னு பாரு. கூட ஏதோ ஃப்ரேம் மாதிரி இருக்கு. நம்ம 2 பேர் இருக்க ஃபோட்டோ ஃப்ரேம். இது என்னடி, நல்லா தானே கிஃப்ட்டு? நல்லா இருந்தாலும் உனக்கு மட்டும் இதுக்கு நம்ம 2 பேர் இருக்கிற ஃப்ரேமை கொடுக்கணும்? சேம் டவுட். அதோட அது கொடுக்கும்போது என்ன சொன்னா தெரியுமா? இது பொக்கிஷம், 2 வருஷமா என்கிட்ட இருந்துச்சு, இதை பார்த்துட்டு தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன், இனிமே இது உங்ககிட்ட இருக்கணும்னு சொல்லி கொடுத்தாரு. என்னது பொக்கிஷமா? அவங்கிட்ட இருந்தது இப்போ உங்ககிட்ட கொடுத்துருக்கானா? இதுல நம்ம 2 பேர் தான் இருக்கோம். இதுல இவன் யார பொக்கிஷம்? புரிஞ்சிருச்சு. உனக்கு ஏதாவது புரியுதா மலரு? எனக்கு புரியுது, ஆனால் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்குது, அதனால தான் உன்னை வர சொன்னேன்.
என்ன புரிஞ்சிச்சு உனக்கு, கொஞ்சம் சொல்ல என்கிட்ட. இல்லடி, அது வந்து உங்க அண்ணன். எங்க அண்ணன் இல்லை, உங்க அண்ணன் என்னைய லவ் பண்றாருன்னு நினைக்கிறேன்டி. சரி, அவனுக்கு இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும், உனக்கு என்ன தோணுது? எனக்கு எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும்டி. சின்ன வயசுல இருந்தே இப்பவுமே துருன்னு இருப்பாரா, விளையாண்டுட்டு பேசிட்டு சிரிச்சிட்டு, அது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போதான் அதுக்கு பேர் என்னன்றதே எனக்கு புரிஞ்சிச்சு. ஆனால் இது கரெக்டாக தப்பான்னு தெரியலடி பிங்கி. எனக்கு எல்லாம் புரிஞ்சிச்சு, எனக்கு தெரியும். இது அவன்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். அவனை இன்னைக்கு இருக்கடா, உனக்கு ஃபோனை மட்டும் விடு, இன்னைக்கு செத்த. ஹலோ பிங்கி. பிங்கியா? அட்ட வெண்ணம் அவனே. ஓய் ஓய், என்ன உங்க பெரியப்பா எப்படி திட்டுற? ஓய், எங்க பெரியப்பா நான் என்னைக்குமே இப்படி பேச மாட்டேன். உன்னை தாண்டா திட்டுறேன். என்னடா நினைச்சிட்டு இருக்க நீ? நான் என்னடி பண்ணேன்? நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன்? ஒன்றும் புரியல எனக்கு. புரியல உனக்கு? சரி, மலருக்கு என்ன கொடுத்த? மலருக்கு 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 தான் சொல்லு. கிஃப்ட் கொடுத்தேன்டி. கிஃப்ட்? என்ன கிஃப்ட்? ஃபோட்டோ ஃப்ரேம் கொடுத்தேன். அதான் ஃபோட்டோ ஃப்ரேம் கொடுத்துருக்க, நானும் அவ்வளோ இருக்கிறது. எதுக்கு கொடுத்த அவளுக்கு? ஃபோட்டோ ஃப்ரேம் மட்டும் கொடுத்தது இல்லாமல் இது பொக்கிஷம், 2 வருஷமாக என்கிட்ட இருந்தது, இப்போ நான் உன்கிட்ட கொடுக்குறேன், இதை பார்த்துட்டு தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன் அப்படி இப்படின்னு லவ் டைலாக்லாம் அடிச்சிருக்க. என்ன சொல்ல வர நீ? அதான் உன் வாயிலேருந்தே வந்துருச்சு பிங்கி, இதுக்கு மேலே நான் என்ன சொல்லணும்? என்ன சொல்ல வர? அப்போ நீ மலரை லவ் பண்ணுறியா? ஆமாம் பிங்கி, சின்ன வயசுலேருந்தே. ஆனால் சின்ன வயசில் நமக்கு அதுக்கு பேர் லவ்னு தெரியாதுல்ல, நம்மளுக்குன்னு ஒரு ஏஜ் வந்ததுக்கப்புறம் தான் அதுக்கு பேர் லவ்னே தெரியும். அப்படி தான் எனக்கும் தெரிஞ்சது. நான் காலேஜில் எவ்வளோ பொண்ணுங்களை பார்க்குறேன்டி, எவ்வளோ பொண்ணுங்களோட பேசுகிறேன், ஃப்ளோட் பண்ணுறேன். ஆனால் மலரோட இடத்த யாருமே ரீப்ளேஸ் பண்ணவே முடியல பிங்கி. எனக்கு நிறைய பேர் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க ஓப்பனாக சொல்லணுன்னா, ஆனால் யாருக்குமே அக்செப்ட் பண்ணணும்னு எனக்கு தோணவே இல்லை. ஏன் என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டே எனக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கா. எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவள் ப்ரப்போஸ் பண்ணும்போது எனக்கு மலர் ஞாபகம் தான் வந்தது. அது ஏன் வந்ததுன்றது எனக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது. மலர் தான் நம்ம மனசில் இருக்கா அப்படின்றது. அவள் மனசில் நான் இருக்கணும்னு எனக்கு தெரியல, ஆனால் என் மனசு முழுக்க அவள் தாண்டி இருக்கா. இங்க பாரு சுபி, நீ சொல்றது எல்லாமே கேட்க சூப்பரா இருக்கு. நீங்க 2 பேர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்களை விட சந்தோஷப்படுறது நானா தான் இருப்பேன். ஆனா திஸ் இஸ் நாட் ரைட் டைம், ஓகேவா? அவ படிச்சுட்டு இருக்கா, அவள் இனிமேல் 11th 12th முடிக்கணும். அதுக்கப்புறம் அவள் லாயர் ஆகிறது அவளோட கனவு. அதுக்கப்புறம் அவள் லாயர் ஆகணும். ஸோ இப்போ நீ தேவையில்லாமல் அவள் மனசில் காதல் கீதல் இதெல்லாம் நீ கொண்டு வந்துட்டேன்னு வச்சுக்கவே, அவளோட படிப்பை அவள் இழந்துடுவா. ஏன்னா எனக்கு மலரை பற்றி நல்லாவே தெரியும். அவள் ஒரு விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டானா இன்னொரு விஷயத்தை ஈஸியாக தூக்கி போட்டுருவா. எனக்கு என்ன புரியுதுன்னா, மலருக்கும் உன் மேலே உனக்கு என்ன இருக்கோ அதே ஃபீல் தான் மலருக்கு இருக்குது. ஸோ நீ பயப்பட வேணாம், நீ கொஞ்சம் பொறுமையாக அவ 11th 12th மட்டுமாவது முடிக்கட்டும். 12th நல்லபடியாக எழுதி பாஸ் ஆகட்டும், ஓகேவா? காலேஜ் சேர்ந்ததுக்கப்புறம் உங்களோட லவ்வாக இருக்கட்டும் ஏதாவது நீங்கள் கன்டினியூ பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு உன் வாழெல்லாம் சுருட்டி வை, ஓகேவா? ஓய் என்ன பிங்கி, நாளைக்கேவா நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்? அவள் 11th 12th முடிக்கட்டும், அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலான்ட்டு தான் நானும் இருக்கேன். மற்றபடி எதுவும் இல்லடி. அப்படியே இரு, நான் மலர்கிட்ட நான் பேசிக்கிறேன். நீ அவளுக்கு சும்மா சும்மா டெக்ஸ்ட் பண்ணுறது கால் பண்ணுறது இதெல்லாம் பண்ணாத. அவள் 11th 12th முடிக்கிற வரைக்கும், ஓகேவா? ஓகே பிங்கி. ஆனால் இதுவும் ஒரு வித தனி ஃபீல் தான் தெரியுமா பிங்கி? நம்மளுக்கு மனசுக்கு பிடிச்சவங்க, நம்ம கூட விளையாண்டவங்க, என்னோட அத்தை பொண்ணு, அவளை நினச்சிட்டே வாழ்றது தனி சுகம் தான் பிங்கி. கண்ணுக்குள்ளே வசிப்பேனா மழை துளி இங்கே என்று கடல் ஹலோ பிங்கி, லைன்ல இருக்கியா? ஹலோ அடியே, லைன்ல இருக்கியா இல்லையா? லைன்ல தான் இருக்கேன், சொல்லு சுபி. இல்லை, நம்ம மாமா பசங்க அத்தை பசங்களை நினச்சிட்டே வாழ்றது அது ஒரு தனி ஃபீல் தானேன்னு கேட்டேன். அது ஒரு தனி ஃபீல் தான் சுபி. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நான் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, அதுபடி நடந்துக்கோ, ஓகேவா? டபுள் ஓகே. சரி, நான் ஃபோனை வைக்கிறேன். ஓகேடா. நீ சொல்கிறது கரெக்ட் சுபி. மனசுக்கு பிடிச்சவங்களை நினச்சிட்டே வாழ்கிறது சந்தோஷமாக இருந்தாலும் அது எவ்வளோ பெரிய நரக வழின்றது எனக்கும் இப்போ தான் புரியுது. வேணா பிங்கி, மைண்டை டிஸ்ட்ராக்ட் பண்ணாத. நீ நல்லா படிக்கணும், நீ ஆசைப்பட்ட மாதிரி லாயர் ஆகணும். அதுக்கப்புறம் தான் மற்ற எதுவாக இருந்தாலும் இதை நினச்சி ஃபீல் பண்ணாத. பட் முடியலையே. மறுமுறை உன்னை சந்திப்பேனா மலர்
கண்ணுக்குள்ளே வசிப்பேனா மழை துளி எங்கே என்று கடல் காட்டுமா வெட்கமின்றி மண்ணில் அலைவேனே இறக்கையின்றி வெண்ணில் திரிவேனே உயிர் எங்கே எங்கே என்று உடல் தேடும். என்னடி பேசிட்டியா? நான் பேசிட்டேன். இங்கே பாரு மலர், இப்போதைக்கு நம்மளுக்கு எந்த தாட்மே இருக்கக்கூடாது. நம்ம 11th 12th நல்லா படித்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணோம். தென் நம்ம ஆசைப்பட்ட மாதிரியே நம்ம லா காலேஜில் சேர்ந்து லாயருக்கு படிக்கணும். இதுதான் இப்போது நம்மளோட கனவாக இருக்கணும். புரியுதா? தேவையில்லாதது இப்போதைக்கு நம்ம எதுவுமே கொண்டு வர வேணாம். இது இல்லாததுன்னு நான் சொல்ல வரல, பட் இப்போதைக்கு இது வேணான்னு சொல்ல வரேன். ஒரு 2 years ஆகட்டும், அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் யோசிச்சுக்கலாம். ஓகேவா? யோசிக்க ஒன்றும் இல்லை. உன் மனசில் என்ன இருக்குன்றது நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி சுபி மனசில் என்ன இருக்குன்றது நான் புரிஞ்சுக்கிட்டேன். உன் மனசில் என்ன இருக்கோ அதுதான் சுபி மனசில் இருக்குது. ஓகேவா? நான் டைரெக்டாக சொல்ல, பட் இன்டைரக்டாக உனக்கு புரியுற மாதிரி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் 2 பேருமே வெயிட் பண்ணுங்கள். 2 years ஆகட்டும், 11th 12th முடிப்போம். அதுக்கப்புறமா எல்லாம் பேசிக்கலாம். ஓகேவா? இப்போ படிப்பில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணு. கண்டிப்பாடி. எனக்கு மைண்ட் ரொம்ப பிளாக்காக இருந்தது. இப்போது நீ வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு ரொம்ப ரிலீஃபாக இருக்குது. எனக்கு நீ சொல்கிற மாதிரி இதுதான்றது புரிஞ்சிருச்சு. 2 years தானே, நான் வெயிட் பண்ணுறேன்டி. நல்லபடியாக படித்து நல்ல மார்க்கோட வெளில வரோம். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஓகேவா? குட் கேர்ள். இதுக்கு தான் என் பிங்கி வேணுன்றது. என் பிங்கி சொடக்கு போடுற நேரத்தில் என்னோடய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடுவா எப்போவுமே. என்னடி? ஆல்வேஸ் பி மைன். லவ் யூ பிங்கி. லவ் யூ மலரு. போனாலும் தூரம் சென்றாலும் நம் நட்பு பிரியாதே காலம் போயினும் நாட்களோடினும் நம் நட்பு மாறாதே. நண்பன் ஒருவன் வந்த பிறகு விண்ணை தொடலாம் உந்தன் சிறகு வானுக்கும் எல்லை